வணக்கம். தேர்தல் முடிவுகளுங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அது மக்களோட குரல். சரி, குளித்தல தொகுதியோட டேட்டாவுக்கு பின்னால இருக்கிற மக்களோட தேவை என்ன, அவங்க கனவு என்ன, இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த டேட்டாவை வச்சு ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை எப்படி உருவாக்குறது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குளித்தலைன்னு சொன்னா அது வெறும் தமிழ்நாட்டு மேப்ல இருக்கிற ஒரு புள்ளி இல்ல. அது காவிரியோட கரையில இருக்கிற ஒரு செழிப்பான மண்ணு. அந்த மண்ணும் அங்க வாழ்ற மக்களோட வாழ்வாதாரமும் தான் அந்த தொகுதியோட அரசியலையே தீர்மானிக்குது. பாருங்க, விவசாயத்தையும் கிராமத்தையும் நம்பி இருக்கிற அந்த மக்களோட உண்மையான நிலவரத்தை நம்ம புரிஞ்சுக்காம அங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதனால நம்மளோட பயணத்தை அந்த மண்ணோட உண்மையிலிருந்து ஆரம்பிப்போம். சரி, அந்த மண்ணோட உண்மை அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு தொகுதியோட கிரவுண்ட் ரியாலிட்டினா என்ன, மக்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, அவங்களோட டெய்லி லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாதான் வளர்ச்சிக்கான சாவியே நம்ம கையில கிடைக்கும். இந்த நம்பரை பாருங்க, 73%. இது ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. குளித்தலை தொகுதி முக்காவாசிக்கு மேல கிராமம் தான். இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க அரசியலுங்கிறதே விவசாயம், பாசனம், கிராமத்து ரோடு இதை சுத்தி தான் இருக்கும். சிட்டி பிரச்சனைகளை விட ஒரு விவசாயியோட பிரச்சனைக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களோட வாழ்வாதாரம் தான் இந்த தொகுதியோட மொத்த எக்கனாமியே. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 52,000. இது யாருன்னா விவசாய கூலி தொழிலாளர்கள். இவங்க தான் இந்த ஏரியாவோட எக்கனாமிக் பேக்போன். அவங்க நல்லா இருந்தாதான் இந்த மண்ணும் நல்லா இருக்கும். அவங்க கைக்கு வேலையும் அதுக்கு சரியான கூலியும் கிடைக்கிறது இந்த தொகுதியோட ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, 52,000ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது 52,000 குடும்பங்களோட வாழ்க்கை. சரி, இன்னொரு முக்கியமான நம்பர் 73.2%. இது குளித்தலையோட லிட்ரசி ரேட். ஸ்டேட் ஆவரேஜை விட இது கம்மியா இருக்கு. இது ஒரு வார்னிங் சைன். என்ன சொல்லுதுன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கான வாய்ப்புலையும் ஸ்கில்ஸ்லையும் ஒரு பெரிய கேப் இருக்குன்னு காட்டுது. குவாலிட்டியான எஜுகேஷனும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இங்க எவ்வளவு அவசரம்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு புரிய வைக்குது. அப்போ மொத்தத்துல இந்த 3 வார்த்தைகள் தான் குளித்தலை மக்களோட பல வருஷ அடிப்படை தேவையா இருக்கு. நல்ல தண்ணி, நல்ல ரோடு, அப்புறம் இளைஞர்களுக்கு வேலை. இந்த 3ஐயும் சரி பண்ணாம நீங்க எந்த நலத்திட்டம் கொண்டு வந்தாலும் அது முழுசா போய் சேராது. இது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டி மட்டும் கிடையாது. ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் மதிக்கணும், அவங்க குரலுக்கு காது கொடுக்கணும். இதுதான் நம்ம அரசியலமைப்போட அடிப்படையே. ஒருத்தரோட கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதே நேரத்துல அதை ஒரு பொறுப்போட செய்யறதும் நம்ம கடமை. சரி, மக்களோட சமூக பொருளாதார நிலைமைய பார்த்துட்டோம். இப்போ எலெக்ஷன் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மக்கள் அவங்களோட ஓட்டு மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்கிறது தான் ஒரு டெமோக்ரஸியோட முக்கியமான விஷயம். ஓட்டுங்கிறது ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது மக்களோட நம்பிக்கையும் கோபத்தையும் காட்டுற ஒரு கருவி. இந்த சாட்டை பாருங்க, 2016க்கும் 2021க்கும் நடுவுல ஓட்டுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 12% ஓட்டு அதிமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணிக்கு ஸ்விங் ஆயிருக்கு. இது என்ன காட்டுது? மக்களோட ஆதரவு யாருக்கும் நிரந்தரம் இல்ல. ஆட்சியாளர்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது மாறும். இந்த மாற்றம் ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஆனா இதை விட ஒரு முக்கியமான டேட்டா இருக்கு, ஓட்டிங் பர்சன்டேஜ். 2016ல 70% இருந்தது, 2021ல கிட்டத்தட்ட 87% உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. மக்கள் அரசியல்ல எவ்வளவு ஆழமா இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இதுவே ஒரு சாட்சி. இவ்வளவு பேர் ஆர்வமா ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கணும் இல்ல? அப்போ இந்த மேண்டேட் ஏன் மாறுச்சு? மக்களோட அதிருப்திக்கு உண்மையான காரணம் என்ன? இது வெறும் கட்சி அரசியல் மேட்டரா? இல்ல, அதை தாண்டி மக்களோட அன்றாட பிரச்சனைகள் தான் இந்த மாற்றத்துக்கு அடித்தளம். வாங்க அந்த குறைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தா 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், குறிப்பா பென்ஷன் மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு கரெக்டா போய் சேருது. இது அவரோட ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா இன்னொரு பக்கம் ரோடு, தண்ணி திட்டம் மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மெதுவா நடக்குது. இது அவரோட மைனஸா பார்க்கப்படுது. பாருங்க, நலத்திட்டங்கள் அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணலாம், ஆனா லாங் டேர்ம் வளர்ச்சி திட்டங்கள் தான் ஒரு தொகுதியோட ஃபியூச்சரையே உருவாக்கும். அப்ப மக்களோட முக்கியமான குறைகள் என்ன? எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். முதல்ல, கிராமத்து ரோடெல்லாம் ரொம்ப மோசம். 2வது, தண்ணி திட்டங்கள் ரொம்ப லேட் ஆகுது. 3வது, பாலம், ஆஸ்பத்திரி மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேறல. அதோட 2019ல நடந்த அந்த முதலைப்பட்டி பிரச்சனையோட கசப்பான நினைவுகளும் மக்கள் மனசுல ஆழமா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் சரியா போய் சேரலங்கிற புகாரும் இருக்கு. இந்த குறைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பிரதிபலிச்சது. ஓகே, பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நாம இதுவரைக்கும் பார்த்த டேட்டா வச்சு குளித்தலை தொகுதிக்கான ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளானை இப்ப நம்ம பார்க்கலாம். இது வெறும் வாக்குறுதி லிஸ்ட் இல்ல, இது ஒரு ப்ளூ பிரிண்ட்.
இந்த டேபிள்ல பாருங்க, அதிகபட்ச மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இங்க இருக்கு. 1, 800 கோடி ரூபாயில காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். இது கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கும். 2வது, 150 கோடி ரூபாயில குளித்தல கரூர் ரோட அப்கிரேட் பண்றது. இது வியாபாரத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய பூஸ்டா இருக்கும். 3வது, வெறும் 5 கோடி ரூபாயில பாலம் ஸ்கில் சென்டர். இது 4000 இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கும். இந்த 3மே மக்களோட அடிப்படை தேவையான தண்ணீர், ரோடு, வேலை இது நேரடியா டார்கெட் பண்ணுது. ஆனா பாருங்க, நல்ல திட்டங்கள் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த திட்டங்களை பத்தி மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், ஒவ்வொரு சமூக பிரிவோடையும் எப்படி ஒரு நம்பிக்கையான உறவை உருவாக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தேவை. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு நாம சதுர்முக கோட்பாடுன்னு ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கை முன்வைக்கிறோம். இதுல 4 தூண்கள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, 1 அநீதிக்கு எதிரான கோபம், அத சிவன்னு வச்சுக்கலாம். 2 வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை, அத விஷ்ணு. 3 புதுமையான ஐடியாஸ், அத பிரம்மா. 4வது பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு, அத துர்கை. இந்த 4 உணர்ச்சிகளையும் அடிப்படையா வச்சுதான் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளையும் நாம அணுகணும். இந்த கோட்பாடை எப்படி யூஸ் பண்றது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ விவசாயிகளுக்கிட்ட பேசுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு நிரந்தரமான விலை, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அவங்க கிட்ட ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி, அதாவது விஷ்ணு பத்தி பேசணும். ஆனா அதே இளைஞர்கள் கிட்ட போனா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, புதுமையான விஷயங்கள் தேவை. அப்போ அவங்க கிட்ட புதுமை, மாற்றம், அதாவது பிரம்மா பத்தி பேசணும். பாத்தீங்களா, ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் செட் ஆகாது. இதே மாதிரி தான் பட்டியலின சமூக மக்கள்கிட்ட பேசும்போது அவங்களோட முக்கிய கவலை என்ன? நலத்திட்ட உத்தரவாதம், உரிமை, பாதுகாப்பு. அப்போ அவங்க கிட்ட துர்க்கை தத்துவத்தின்படி அநீதியிலிருந்து பாதுகாப்புங்கிற மெசேஜை கொண்டு போகணும். அதே போல பெண்கள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு சேஃப்டி, கண்ணியம், பொருளாதார முன்னேற்றம் தேவை. அவங்ககிட்டயும் துர்க்கை தத்துவப்படி சமூக நீதி, பாதுகாப்புங்கிற மெசேஜை முன்னிறுத்தணும். இப்படி ஒவ்வொருத்தரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு பேசும்போது தான் நம்பிக்கை உருவாகும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு அனாலிசிஸ் மூலியமா நாம என்ன கத்துக்கிட்டோம்? குளித்தலைக்கு முன்னால இருக்கிற பாதை எப்படி இருக்கணும்? இது வெறும் அடுத்த எலெக்ஷனை ஜெயிக்கிறத பத்தி மட்டும் இல்ல, இது மக்களோட நிரந்தரமான நம்பிக்கையை ஜெயிக்கிறத பத்தி. இந்த ஒரு வரி குளித்தலையோட அரசியல் களத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இங்க போட்டிங்கிறது வெறும் கட்சிகளுக்கு நடுவுல இல்ல, அது 2 விதமான வளர்ச்சி தத்துவங்களுக்கு நடுவுல நடக்குது. ஒரு பக்கம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கறது, இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேலை வாய்ப்பு மாதிரி சொத்துக்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி மக்கள் அவங்களா முன்னேற வழி செய்யறது. அப்போ உண்மையான சேலஞ்ச் என்னன்னா, இந்த வெல்ஃபேர் ஃபெட்டீக், அதாவது நலத்திட்ட சோர்வுங்கிற நிலையை தாண்டி போகணும். வெறும் பாதுகாப்பு வலைகளை மட்டும் கொடுக்காம மக்கள் ஏறி போறதுக்கு ஏணிகளை உருவாக்கணும். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்குற பயணத்துல மக்களோட தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அவங்களோட சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இது நம்ம நாட்டோட டேட்டா பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை. வெளிப்படைத்தன்மை இருந்தாதான் நம்பிக்கை வரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு தலைவர் கையில இருக்கிற இந்த டேட்டாவை வெறும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு டூலா மட்டும் பயன்படுத்தாம உண்மையான மக்கள் சேவைக்கான ஒரு மேண்டேட்டா எப்படி மாத்துறது? இதுதான் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் அவங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இதுக்கான பதில் ஒரு நல்லாட்சி சுழற்சியை உருவாக்குறதுல தான் இருக்கு. நீங்க மக்களுக்கு உண்மையான வளர்ச்சியை கொடுத்தீங்கன்னா அது உங்க மேல நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை இன்னும் பெரிய வளர்ச்சி திட்டங்களை செய்யறதுக்கான மக்கள் ஆணையை உங்களுக்கு கொடுக்கும். இத ஒரு தொடர்ச்சியான சர்க்கிள் மாதிரி. வளர்ச்சி, அதிலிருந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலிருந்து அடுத்த வளர்ச்சிக்கான ஆணை. இதுதான் வெற்றிக்கான வழி. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை முன்னேற்றணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai மெயில்ல இல்லனா 08042041602 நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.